ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலியது. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் சினர்சிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சூப்பரான ஒரு ட்ரம் ஸ்டிக் தொக்கு பார்க்க போகிறோம், அதாவது முருங்கை தொக்கு. சரியா? ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக போகுது. இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒவ்வொன்றும் போடும்போது நான் சொல்லிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? குவான்டிட்டி வந்து உங்கள் தகன அப்டேட் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்கள் டேஸ்ட்டு தகன நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு அரை கரண்டி ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கரண்டி உளுந்தங்கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 10 லீவ்ஸ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு சின்ன சின்ன பூடு இருக்குது பாருங்கள், உரிச்சு வச்சுருக்கேன். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது இப்போ ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் மேஸ்ட் ஆகிறத வர. ஓகே, சூப்பர். இந்த வெங்காயம் வந்து ஒரு இடம் மேஸ்ட் ஆகிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி லைட்டாக வதங்கின உடனே ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி மல்லிப்பொடி ஆட் பண்ணலாம். ஒரு கரண்டி மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு அரை கரண்டி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் முருங்கைக்காய் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது பருப்பு வச்சுருக்கேன் பாருங்கள், குக்கரில் ஒரு விசில் விட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போ லைட்டாக தேங்காய் அரைச்சி வச்சுருங்க பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. இந்த தேங்காய் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அவ்வளோதான். இதில் இப்போ லைட்டாக மல்லியலை அப்படியே தூவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேக்காடு கொடுத்தா போதும். முருங்கை வேகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது, டக்குன்னு வெந்துடும். நான் பாருங்கள், நல்லா சூப்பராக ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி கிரேவி நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆயில் பாருங்கள், நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? நான் பாருங்கள், ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இந்த முருங்கை கலர் வந்து பச்சை பச்சையாக இருந்துச்சு. இப்போ கலர் ஒரு மாதிரி மங்கிட்டு பார்த்தீங்களா? அப்படின்னா முருங்கை நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். முருங்கை தான் ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது. ஸோ ஒயிட் சாதத்தோட வச்சு சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், இதே மாதிரி ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சொல்லிக்காங்க. சரியா? இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வரை நல்லா இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.